கடகராசி பூச நட்சத்திரம் கணவர். ஸோ மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் மனைவி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதான் உங்களுக்கு கேள்வி. இப்போ பொதுவா வந்து இந்த கடகராசிக்கு தான் இப்போதைக்கு ராகு கேது பயிற்சி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அது ஒண்ணு. அதுபோக வந்து 2வது வந்து உங்களோட மனைவிக்கு வந்து இப்போதைக்கு வந்து குரு பார்வையில் வந்து கலசர ஸ்தானம் இருக்குது. ஸோ அப்ப சில பல சண்டை சச்சரவுகள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஸோ கடந்த ஒரு 4 1/2 வருஷம் கூட இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு திருமணத்துல இருந்து கூட. பட் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்க மனைவிக்கு வந்து நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குது. உங்க மனைவிக்கு வந்து குருவோட பார்வையில் கலசர ஸ்தானம் இருக்கிற ஒரு காரணத்தினால, ஸோ உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் உள்ள உண்டான உறவு முறைகள் நல்ல விதமாவே இருக்கும். இன்னையில இருந்து நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. அதே வந்து உங்களோட ராசிக்கு தான் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு தான் ராகு கேது பயிற்சி ஓடுது. ஸோ அஷ்டமத்துல வந்து சனி. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் நீங்க பேசுறத அவங்க வந்து ஒத்துழைக்காத ஒரு சில பிரச்சனையாவே இருக்கும். ஸோ அப்ப இதுக்கப்புறம் உங்க மனைவிட்ட நீங்க எப்படி பேச போறீங்க அப்படின்றத கரெக்ட்டா லிசன் பண்ணிட்டு, அது தகுந்தாற் போல புரிஞ்சுக்கிட்டு, உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்த 3 வருஷம் உங்க கையில உங்க வாழ்க்கை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். காரணம் ராசிக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அதே வந்து உங்களோட ஜனன ஜாதகத்துல நீங்க வந்து பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. ஸோ பொறக்கும்போது வந்து நீங்க வந்து புதன் சனி மாதத்துல பிறந்திருப்பீங்க. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு புதன் மாத தசை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப உங்களோட ஜனன ஜாதகத்துல வந்து தசாநாதன் கரெக்டா தான் இருக்கிறாரு. அப்ப இங்க வந்து ராசிக்கு தான் பிரச்சனை. ஒருவேளை உங்க 2 பேத்துக்கு யாராவது வந்து தோஷம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா, இது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இது இப்படிதான் இருக்கும். இத வந்து பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா?